السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يومئذ تحدث أخبارها آمنا بالله صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: يا بني سلمة دياركم تكتب آثاركم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், இந்த உலகை திருத்திய உத்தமர், நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வாழ்க்கையை அடிப்பிரளாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய கருணையும், அல்லாஹுவின் அருளையும், அவனிடமிருந்து பாவ மன்னிப்பையும் நரக விடுதலையும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உரையை தொடங்குவதற்கு முன்பு இன்றைய நிகழ்ச்சி நிரலை ஒரு தடவை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த உரை எப்பொழுது முடியுமோ அதிலிருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு 15-20 நிமிடம் அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் அகாடமி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சேவை மனப்பான்மையோடு குர்ஆனை மக்களுக்கு பொருளோடு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவங்க நம்முடைய வந்திருக்கிறார்கள். முற்றிலும் இலவசமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த அமைப்பில் நிறைய பெண்கள், வயதானவர்கள், ஆண்கள், பெண்கள் அந்த திட்டத்தில் சேர்ந்து படித்து முடித்துவிட்டு அவர்கள் பெரும் பயனடைவதை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு முறையோ நான் நேரடியாக செவியுற்றுக் கொண்டிருக்கிறேன். ஒரு கோர்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த கோர்ஸ் எப்பொழுது ஆரம்பமாகும் என்று ஆர்வத்தோடு கேட்கக்கூடிய ஒரு செய்திகளை எல்லாம் நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு அது. எப்படி அவர்கள் அந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பதை நமக்கு நேரடியாக டெமோ காட்டுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவங்க இன்ஷா அல்லாஹ் அந்த உரைக்கு பிறகு ஒரு 15-20 நிமிடம் எடுத்துக்கொள்வார்கள். அந்த செய்தியை உங்களுக்கு சொல்வார்கள். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் 12 மணி வரை விருப்ப அமல், தனிப்பட்ட அமல்கள் செய்வதற்கான நேரம் உங்களுக்கு வழங்கப்படும். 12 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் வடபழனி மஸ்ஜித் ஹக்கானியினுடைய தலைமை இமாம் மௌலானா தர்வேஸ் ரஷாதி ஹசரத் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். 12:45 வரை, 12:45க்கு மரியாதைக்குரிய நசீம் ஐஏஎஸ் அவர்கள் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினுடைய முக்கியத்துவம், அதை பற்றிய விழிப்புணர்வை நமக்கு ஒரு 15 நிமிடம் தருவார்கள். வழமை போல் இன்ஷா அல்லாஹ் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடைபெறும். அதற்கு பிறகு உதவு செய்வதற்கான நேரம் விடப்பட்டு 2 மணிக்கு வழமை போல் இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத், வித்ர் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, நான் ஆரம்பத்திலே வாசித்து காட்டிய திருவசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், யௌமஇதின் துஹத்திசு அஹ்பாரஹா. அன்றைய தினம் பூமி தன்னுடைய தகவல்களை வெளிப்படுத்தும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் இதா சுல்சிலத் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் இடம்பெறுகிறது. இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா, நிலம், பூமி கடுமையாக அதிர்வுக்கு உள்ளாக்கப்பட்டால், நிலநடுக்கம் ஏற்பட்டால், வ அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா,
பூமி தன்னுடைய சுமைகளை எல்லாம் வெளிப்படுத்தினால், வகாலல் இன்சானு மாலஹா, அப்பொழுது அதை பார்க்கும் மனிதர்கள் இந்த பூமிக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்பான். அப்படி கேட்கக்கூடிய அந்த நாளில் யௌம இதின் துஹத்திசு அஹ்பாரஹா, அந்த பூமி தன்னுடைய செய்திகளை எல்லாம் எடுத்துச் சொல்லும், வெளிப்படுத்தும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பூமி என்பது தன்னுடைய செய்திகளை வெளிப்படுத்தும் என்றால் அதற்கு என்ன பொருள்? அருமையான தோழர்களே, இந்த வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். யௌம இதின் துஹத்திசு அஹ்பாரஹா, அன்றைய நாளில், அதாவது மறுமை நாளில் பூமி தன்னுடைய செய்திகளை எல்லாம், தனக்குள் இருக்கின்ற தகவல்களை எல்லாம் எடுத்து பேசும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிவிட்டு, பூமியிடம் இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? எந்த தகவல்களை அதை வெளியில் எடுத்து சொல்லும் தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கெல்லாம் சொன்னாங்க, அல்லாஹு ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்குமே நன்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு விடைக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளில் பூமி வெளிப்படுத்தக்கூடிய அதனுடைய தகவல்கள் என்பது அன் தஷ்ஹத அலா குல்லி அப்தின் அவ் அமத்தின் பிமா அமில அலா லஹரிஹா, பூமியின் மேற்பரப்பில் இருந்து கொண்டு ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ செய்த செயல்களுக்கெல்லாம் அந்த பூமி அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லும். இதுதான் அது வெளிப்படுத்தக்கூடிய தகவல் என்று சொன்னார்கள். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாம் அந்த பூமியில் உட்கார்ந்துருக்கிறோம், நடக்கிறோம், அந்த பூமியில் உழுது பயிரிட்டு அதிலிருந்து விளைச்சலை வெளிப்படுத்துகிறோம், அல்லது அதற்கு மேல் குடியிருப்புகளை கட்டி அமர்கிறோம், தொழிற்சாலைகளை கட்டி வருவாயிட்டுகிறோம், தங்குகிறோம். இப்படி பல பயன்களை இந்த பூமியிலிருந்து நாம் அடைகிறோம். ஆனால் இந்த பூமி என்பது அதற்கு மேல் இருந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் கண்காணிக்கிறது. அது அனைத்தையும் அது எழுதி பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதை நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த பூமி என்ன செய்யும்? எடுத்து சொல்லும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி எடுத்து சொல்லும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமில்த கதா வ கதா ஃபி யௌமி கதா வ கதா. மனிதனை பார்த்து மறுமை நாளில் அந்த பூமி சொல்லும், நீ என் மேல் இருந்து கொண்டு இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த செயலை செய்தாய், இந்த நேரத்தில் இந்த செயலை செய்தாய் என்று சொல்லும். அது சுட்டி காட்டக்கூடிய அந்த செயல் என்பது நன்மைகளாகவும் இருக்கும், தீமையாகவும் இருக்கும். அப்ப நன்மை தீமை எதை நாம் இந்த பூமிக்கு மேலிருந்து செய்தாலும் இந்த பூமி என்பது நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு சாட்சியாக இருக்கிறது. ஐ விட்னஸ் அந்த பூமி என்பது. இந்த சாட்சி என்பது வெறும் பூமி மட்டும் கிடையாது. நான் சொல்ற இந்த வசனத்துல பூமி வருது, ஆனால் நம்முடைய செயல்களை கண்காணித்து கொண்டிருப்பதற்கு நம்முடனேயே பல விஷயங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு ஆயத்துல கூட அல்லாஹ் சொல்லுவான், வஜாஅத் சக்கரத்துல் மௌத்தி பில் ஹக், மரணம் உண்மையை கொண்டு வரும், மரணத்தின் வேதனை உண்மையை கொண்டு வரும் என்று சொல்லி முடித்துவிட்டு அந்த தொடரில் அல்லாஹ் சொல்வான், வஜாஅத் குல்லு நஃப்ஸின் மஅஹா சாயிகும் வ ஷஹீத், ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு மனிதனும் நாளை மறுமையில் வரும்போது தன்னுடன் ஒரு டிரைவரையும் அழைச்சிட்டு வருவான், ஒரு சாட்சியையும் அழைத்து கொண்டு வருவான் என்று சொல்கிறது. வஜாஅத் குல்லு நஃப்ஸின், ஒவ்வொரு உயிரும் தன்னுடன் ஒரு டிரைவர் இருக்கும், தன்னோடு ஒரு சாட்சியாளரும் இருக்கும் நிலையில் தான் நாளை மறுமைக்கு வரும் என்று சொன்னான். சாயிக், டிரைவர்னா யாரு? பொதுவா டிரைவருங்கிற வார்த்தை நம்ம பொருள் சொல்றேன், ஆனால் சாயிக்ங்கிறதுக்கு இழுத்து கொண்டு வருபவர்னு அர்த்தம். இழுத்து கொண்டு வருபவர். டிரைவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினை மிதிக்கிறாருன்னா அந்த அந்த இதை இழுக்கிறாருன்னு தானே அர்த்தம். அவர் கையால் இழுக்கலை, எந்திரத்தின் மூலமாக இழுக்கிறார். புரிஞ்சுங்களா? ஒரு காலத்தில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி இழுக்கிறவங்க எப்படி இழுப்பாங்க? அவர் முன்னாடி இருந்துக்கிட்டு என்ன செய்வார்? அவர் மனித உழைப்பினால் இழுப்பார். அப்போ அந்த அடிப்படையில் தான் யார் இழுக்கிறார்களோ அவங்களுக்கு டிரைவர்னு நம்ம என்ன செய்யறோம், அர்த்தம் சொல்கிறோம். அப்போ நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளோடு தான் வருவார். அப்போ என்ன அர்த்தம்னா, எல்லா இடத்துலையும் மறுமையில் வந்து போய் நிற்கிறதுக்கு தயக்க மனுஷனுக்கு, போக முடியாது அவனால். அதனால் வலுக்கட்டாயம் அவனை இழுத்து கொண்டு போய் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஆட்களை நிறுத்துவதற்கு அல்லாஹ் அவருடனே ஒரு ஆளை ஏற்பாடு செய்வான். அதோடு அவர் ஒரு சாட்சியாளரையும் உடன் அழைத்து கொண்டு வருவார். அந்த சாட்சியாளர் யாராக இருப்பார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாளைக்கு மறுமையில இறைவன் ஒரு மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு
அல்லது அந்த மனிதனுக்கு ஆதரவாக சாட்சி சொல்வதற்கு அந்த மனிதனுடைய உறுப்புகளையே அல்லாஹ் தயார் செய்வான். அவனுடைய உறுப்புகளே நாளைக்கு அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும், அவனுக்கு ஆதரவாக சாட்சி சொல்லும். நாம் அடிக்கடி யாசின் சூராவில் கேட்கக்கூடிய ஒரு வசனம், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அன்றைய தினம் நாம் அவர்களுடைய வாய்களுக்கு முத்திரையிட்டு விடுவோம். வாய் பேசாது, எப்போதும் வாய் தான் பேசும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்வானா, மறுமையில் இதை பேச விட்டா இது பொய் சொல்லுன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால எப்போதும் பேசுகிற இந்த நாக்குக்கு அல்லாஹ் பூட்டு போட்டுருவான், முத்திரை வச்சிருவான். இது பேசாது, மாறாக எது பேசும்? ஒத்து கல்லிமுனா ஐதீஹிம், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்தில் பேசும். ஒத்தஸ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் நம்மிடத்தில் பேசும். இந்த கையை என்னென்னலாம் பண்ணுச்சுன்னு இந்த கை சொல்லும். நான் இதை வச்சு தான் தொழுகைக்கு தக்பீர் கட்டினேன், நான் இதை வச்சு தான் நல்லவங்களுக்கு காசு கொடுத்தேன், இதை வச்சு தான் ஒருத்தருடைய பசி ஆத்தினேன் இப்படின்னு சொல்லும். இதை வச்சு தான் பண்ணாத அநியாயமெல்லாம் பண்ணேன், இதை வச்சு தான் ஒரு குடியை கெடுத்தேன், இதை வச்சு தான் 2-3 பேரோட வாழ்க்கையை நாசமாக்கினேன் என்று இதை கைதான் சொல்லும். அல்லாஹ் சொல்கிறான், எப்போதும் பேசக்கூடிய உறுப்பை பேசாமல் அல்லாஹ் செயலுக்க வைத்துவிட்டு பேசாத உறுப்புகளை எல்லாம் அல்லாஹ் பேச வைப்பான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு ஆயத்தில் கூட வரும், நாளை மறுமையில் ஒரு மனிதனுடைய உறுப்புகள் எல்லாம் சாட்சி சொல்லும். அவனுடைய மேனி இருக்கு பாருங்க, தோல், இது கூட மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அப்ப என்ன செய்வான் மனிதன்? தன்னுடைய உறுப்புகளை பார்த்து அவன் கேட்பான், வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா, தன்னுடைய தோலை பார்த்து, தன்னுடைய உறுப்புகளை பார்த்து மனிதன் கேட்பான், ஏன் என் கூட தானே இருந்தீங்க எல்லாரும், உங்களோட தானே நான் அந்த வேலையை செஞ்சேன், ஏன் இன்னைக்கு என்ன கழட்டி விட்டுட்டு நீங்க எல்லாம் எனக்கு எதிராக சாட்சி சொல்றீங்க? லிம ஷஹித்தும் அலைனா, ஏன் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறீர்கள் என்று மனிதர்கள் தங்களுடைய தேகங்களை பார்த்து கேட்பார்கள், தங்களுடைய உறுப்புகளை பார்த்து கேட்பார்கள். அப்பொழுது அந்த உறுப்புகள் பதில் சொல்லும் மனுஷன்ட்ட, நாங்க ஏன் சாட்சி சொல்றோம் தெரியுமா? நம்ம உறுப்பு சொல்லுமா, அன்தக நல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷைஇன், அனைத்தையும் பேச வைத்த இறைவன் இப்பொழுது எங்களை பேச வைத்திருக்கிறான், அதனால நாங்க சொல்றோம்னு சொல்லுமா. நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட கேட்கிறேன், நாக்குங்கிறது என்ன? நாக்குங்கிறது என்ன? அது ஒரு இறைச்சி துண்டு, அவ்வளவுதான். அது பேசணும்னு கட்டாயமா? இங்க இருக்கிற ஒரு துண்டு மாதிரி இங்க இருக்கிற ஒரு துண்டு, அது மட்டும் பேசணும்னு என்ன கட்டாயம் இருக்கு? அப்போ பேசுற ஆற்றல் அதுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான்னு அர்த்தம், அவ்வளவுதானே. கடையில ஆட்டு தலை வாங்கிட்டு வருவோம்ல, அது நாக்கையும் சேர்த்தான் தருவாங்க. அந்த நாக்கு பேசவா செய்யுது? பேசல அந்த நாக்கு. அப்போ நம்ம வாய்க்குள்ள நாக்கு இருக்குதுங்கிறதுனால இது பேசணும்னு என்ன கட்டாயம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். பேசும் ஆற்றலை இறைவன் அதற்கு கொடுத்ததால் அது பேசுகிறது. ஒரு ஆட்டினுடைய நாக்குக்கு பேசுற ஆற்றல் இல்லை, அதனால பேசுறது இல்லை, பேனு மட்டும் கத்தும். அது ஒரு மாடு வந்து மேனு கத்தும், அவ்வளவுதான். என்ன ஆற்றலை அல்ல அதற்குள்ளே வைக்கிறானோ அந்த ஆற்றலை அதை வெளிப்படுத்தும், அவ்வளவுதான். அப்போ பேசுகின்ற ஆற்றலை இறைவன் இந்த உலகத்தில் நாக்குக்கு கொடுத்தவன், அந்த ஆற்றலை எல்லாம் பிடுங்கி விடுவான், முடிஞ்சு போச்சு. பதிலாக அந்த ஆற்றலை எல்லாம் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் கொடுத்துருவான், அது பேசுது. இது வித்தியாசமா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறேன். ஏனென்றால் ஒரு மனிதனின் கணக்கை தீர்ப்பதற்கு இறைவன் சாட்சியை கொண்டு வர வேண்டும். மற்ற எந்த சாட்சியை கொண்டு வந்தாலும் மனுஷன் வந்து மாறிடுவான், இல்லை அவன் தப்பா பார்த்தான், அப்படி செஞ்சான் அப்படி செஞ்சு சொல்லிட முடியும். ஆனால் அவனிடம் இருந்து அவனுக்கு ஒரு சாட்சியை கொண்டு வரும்போது அவனால் திமிர முடியாது. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்வான்னா இந்த மாதிரியான சாட்சிகளை ஏற்பாடு செய்வான் என்று குர்ஆன் சொல்கிறது. அந்த வகையில் இறைவன் ஏற்படுத்தக்கூடிய சாட்சிகள்ல ஒண்ணுதான் ஒரு மனிதன் வசித்த நிலப்பகுதி, அவன் போன நிலப்பகுதி, அவன் பயணித்த நிலப்பகுதி, அவன் பயன்படுத்திய நிலப்பகுதி எல்லாமே என்ன செய்யும்னா அந்த மனிதனுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ சாட்சி சொல்லும். அதைத்தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்றைய தினம் துஹத்திசு அஹ்பாரஹா, பூமி என்பது, நிலம் என்பது தனக்குள் புதைந்து கிடக்கும் எல்லா தகவல்களையும் என்ன செய்யும்? எடுத்து சொல்லும் என்று அல்லாஹ் சொன்னான். இவன் திருடினான், இவன் தவறான பார்வை பார்த்தான், இவன் நன்மை செய்தான் என்று ஒவ்வொருவரை பற்றியும் அவரவர்கள் செய்த நன்மை தீமைகளை பூமி எடுத்து சொல்லும் என்று சொன்னார்கள். உண்மையான தோழர்களே, மதீனாவில் பனு சலிமான ஒரு கோத்திரத்தார் வசித்தார்கள். அவங்க வந்து மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து வெகு தூரம் குடியிருந்தார்கள். அவங்க இடத்துல இருந்து பள்ளிவாசலுக்கு வரணும்னா ரொம்ப ஜிஹாது பண்ணி
ரொம்ப தூரம் நடந்து தான் வரணும். இப்போ இந்த பனு சலிமா ஃபேமிலி என்ன செய்யறாங்கன்னா, எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. நாம எல்லாம் என்ன செய்யலாம்னா, மஸ்ஜிதுன் நபவிக்கு பக்கத்துல நிலத்தை வாங்கி அங்கேயே நாம என்ன செய்வோம், குடியிருப்புகளை ஏற்படுத்தி கொண்டு பள்ளிவாசலுக்கு பக்கத்துல போய் நம்ம குடியிருக்கலாம். பள்ளிவாசல் இருந்து பாங்கு சத்தம் கேட்கும், பள்ளிவாசலுக்கு பக்கத்துல போனா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். அதனால நம்ம என்ன செய்வோம், பள்ளிவாசலுக்கு பக்கத்துல போய் குடியிருப்போம் அப்படின்னு அந்த ஃபேமிலி முடிவு செஞ்சு அதற்கான முஸ்தீபுகளில் இறங்கி கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் கிடைத்தது. பனு சலிமா குடும்பத்தார் தங்களுடைய பூர்வீகமான இடத்தை அந்த இடத்துல இருந்து மைக்ரேட் ஆகி பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இடம் வாங்கிட்டு வரப்போறாங்க அப்படிங்கிற தகவல் கேள்விப்பட்ட உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபேமிலிட்ட கேட்குறாங்க, அந்த தலைவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க எல்லாம் இடம் மாற போறீங்களாமே, பள்ளிவாசலுக்கு பக்கத்துல இடம் வாங்கிட்டு அங்க வந்து வீடு கட்டி குடியிருக்க போறீங்களாமே அப்படின்னு கேள்விப்பட்டனே. பெருமானார் ஸல்லல்லாஹு கேட்டார்கள். அப்பொழுது அந்த பனு சலிமா தலைவர் சொன்னார், ஆமா யா ரசூலல்லாஹ், கத் அரதனா தாலிக்க, அவ்வளவு தூரத்துல இருந்து வந்துட்டு போறதுக்கு எங்களால் ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால பக்கத்துல வந்து குடியிருந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம், அதனால நாங்க அந்த திட்டத்தில் தான் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு சலிமா கோத்திரத்தை பார்த்து சொன்னார்கள், யா பனி சலிமா தியாரக்கும் துக்தபு ஆசாருக்கும், பனு சலிமா கூட்டத்தாரே, நீங்கள் ஏற்கனவே உள்ள உங்களுடைய குடியிருப்புகளிலேயே குடியிருங்கள். பள்ளிவாசலுக்கு தூரமா இருக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, அங்கேயே குடியிருங்க. அங்கிருந்து இங்க மைக்ரேட் ஆகி வராதீங்க. பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் நீங்க வர தேவையில்லை, அங்கேயே குடியிருங்க. நீங்க அங்கிருந்து வர்றதுனால என்ன நடக்கும்னா, உங்களுடைய காலடி தடங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. நீங்க பள்ளிவாசலுக்காக வர்றதுக்கு நீங்க எத்தனை எட்டு எடுத்து வச்சீங்களோ அத்தனை எட்டையும் அல்லாஹ் என்ன செய்யறான், உங்களுக்காக பதிவு செய்யறான். ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காக நீங்கள் அதிகமான எட்டுக்களை எடுத்து வைத்தால் நீங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு நிலப்பகுதியும் உங்களுக்காக அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லும். இவர் தொழுவு போனாரு, என்ன தாண்டி தான் போனாரு, என்ன தாண்டி தான் போனாரு, என்ன தாண்டி தான் போனாருன்னு நாம் கடந்து வந்த நிலப்பகுதி எல்லாம் நமக்காக சாட்சி சொல்லும். அதனால நீங்க உங்க இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு மாறிடாதீங்க. தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கிருந்தே நீங்க பள்ளிவாசல்ல வந்துட்டு பள்ளிவாசலுக்கு வந்துட்டு போங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பனு சலிமா கூட்டத்தார்ட்ட சொன்ன உடனே பனு சலிமா கூட்டத்தார் உடனே தங்களுடைய முடிவை மாற்றிக்கொண்டார்கள். இல்ல, நாங்க வரல, அங்கேயே இருக்கிறோம், எங்களுடைய காலடி தடங்கள் பதிவு செய்யப்படுது, நாங்கள் எடுத்து வைத்த எட்டுக்கள் எல்லாம் எழுதப்படுகின்றன, நாங்கள் கடந்து வந்த நிலப்பகுதிகள் எல்லாம் எங்களுக்காக அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லும்னா இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும், அதனால நாங்க அந்த கஷ்டத்தை படுறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம். நீங்களாம் பள்ளிவாசலுக்கு வண்டியில வராம கொஞ்சம் நடந்து வாங்கன்னு சொன்னா சொல்ல முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் நடந்து வாங்க, பள்ளிவாசல்ல வண்டி ஓடுறதுக்கு இடம் இல்லை, கொஞ்சம் நீங்க வீட்டிலேயே விட்டு நடந்து வாங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. எல்லாரும் டுருன்னு ஓடிட்டு வந்துடுற பள்ளிக்கு. ஆனா நடந்து வரும்போது நம்முடைய காலடி தடங்கள் என்ன செய்கின்றன, பதிவாகின்றன. அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு தான். அது வண்டியில வந்தாலும் அதுக்காக நாம் பெட்ரோல் போடுறோம், அதுக்காக காசு செலவு பண்றோம், அதுக்கான நன்மை கிடைக்கத்தான் செய்யும், இல்லைன்னு இல்லை. ஆனா இருந்தாலும் ஒரு இபாதத்தை, ஒரு நன்மையை செய்ய போகும்போது அதற்காக நாம் எடுக்கிற எஃபர்ட் இருக்கு பாருங்க, அதற்காக நாம் அனுபவிக்கின்ற சிரமங்கள், அந்த சிரமங்களும் அதோடு சேர்த்து பதிவு செய்யப்படும். சிரமங்களுக்கு இடையில் ஒரு இபாதத்தை செய்யும் போது அந்த இபாதத்துல கூடுதல் லைப்புத்தன்மை அல்லாஹ் தர்றான், கூடுதல் நன்மைகள் அல்லாஹ் கொடுக்கும். அப்ப அதனால காலடி தடங்கள் என்பது பதிவு செய்யப்படுகின்றன என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அருமையான தோழர்களே, காலடி தடங்கள் பதிவு செய்யப்படுறதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, நாளைக்கு அந்த நிலப்பகுதிகள் எல்லாம் நமக்காக சாட்சி சொல்லும். பெருநாளுடைய ஒழுங்குகள்ல, சுன்னத்தான நடைமுறைகள்ல ஒன்று இருக்குது. பெருநாள் தொழுகைக்கு நம்ம வீட்டில இருந்து பள்ளிவாசலுக்கோ அல்லது திடலுக்கோ போனால் எந்த வழியாக போகிறோமோ அந்த வழியாக மாற்றி வர வேண்டும் அப்படின்னு ஒரு சுன்னத்து ஒன்று இருக்குது. பள்ளிவாசலுக்கோ திடலுக்கோ நீங்கள் போகின்ற வழியில் ஒரு வழியில் போனால் வரும்போது வேறொரு வழியில் வாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கடைபிடிப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலஃபத் தரீக அப்படின்னு ஹதீஸ்ல வரும். அவங்க ஒரு வழியாக பெருநாள் தொழுகை இடத்துக்கு போனாங்கன்னு சொன்னா வரும்போது வேறொரு வழியாகத்தான் வருவார்கள். ஏன் அப்படி வருவாங்க அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை பார்த்தால் இப்படிதான் ஹதீஸ் வருது, இப்படிதான் தகவல் வருது. லியஷ்ஹத லஹு அத்தரீகானி, ரெண்டு பாதையும் அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்பதற்காக. பல காரணங்கள், இது ஒண்ணு. போகும்போது ஒரு பகுதி, வரும்போது வேறொரு பகுதி, அப்படின்னா டிஃப்ரெண்டான பகுதிகள், நிலப்பகுதிகள்
நாளைக்கு நாம செஞ்ச அந்த அமலுக்கு அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லும். அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். அப்ப எனவே அருமையான தோழர்களே, நாம் வசிக்கின்ற அல்லது நாம் பயன்படுத்துகின்ற நிலப்பகுதி என்பது நம்முடைய யோக்கியாம்சத்திற்கு அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லக்கூடிய வகையில நாம் அந்த நிலங்களை பராமரிக்கணும். அந்த நிலப்பகுதிகளை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அபூதர்தான் ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, உதுகுருல்லாஹ இந்த குல்லி ஹுஜைரத்தின் ஒ சுஜைரத்தின், ஒரு சின்ன கல்லு கிடக்குதா அதுக்கு பக்கத்துல இருந்து ஒரு தடவை அல்லாஹ்வை திக்ர் செஞ்சிருங்க. ஒரு குட்டி செடி இருக்குதா அதுக்கு பக்கத்துல இருந்து ஒரு தடவை என்ன செஞ்சிருங்க, அல்லாஹ்வை திக்ர் செஞ்சிருங்க. ஏன்னா நாளைக்கு அதுவும் அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லும். ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்கள பத்தி வரும். அவங்க திடீர்னு போய்கிட்டே இருப்பாங்க. மலை இருந்துச்சுன்னா மலை மேலே ஏறி உச்சியில் போய் நின்று ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு வந்துடுவாங்க. அப்படி போவாங்க, அங்கே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கிட்ட போய் நின்று தொழுவாங்க. காரணம் கேட்டால் சொல்லுவாங்க, அவங்க ரசூல்லா அங்கெல்லாம் தொழுதுருக்குறாங்க அப்படின்ட்டு. அது மட்டுமே காரணமா அப்படின்னா, ரசூல்லா ஏன் தொழுதாங்க அப்படின்னா அந்த பொருட்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லணுங்கிறதுக்கு தான். அப்போ அதனால நாம் எந்த பகுதியில் வசிக்கிறோமோ அந்த பகுதி நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய வகையில் நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தி சுட்டிக்காட்டுவதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி சில பேர் இருப்பாங்க, ஹஜ்ரத் ஹக்கம் என்று சொல்லி ஒரு சஹாபி. அவங்க பள்ளிவாசல்ல ஃபர்லான தொழுகையை தொழுது முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்த தொழுகையை இடம் மாறி மாறி தான் தொழுவாங்களாம். சுன்னத்தான தொழுகைகளை ஒரு 4 ரக்காத்தோ அல்லது 2 ரக்காத்தோ அல்லது 10 ரக்காத்தோ தொழுவதாக இருந்தால் ஒவ்வொரு 2 ரக்காத்துகளையும் இடம் மாறி தான் தொழுவார்களாம். ஒரே இடத்துல தொழ மாட்டாங்களாம். அப்போ அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி இடம் மாறி தொழுவுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க நான் சொன்ன இந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு இந்த தகவலைத்தான் சொன்னார்கள். நாளை மறுமையில் பூமி என்பது, நிலப்பகுதி என்பது தன்னுடைய தகவல்களை வெளிப்படுத்தும். அது வெளிப்படுத்துகிற தகவல் என்பது ஒரு மனிதனுக்காக சாட்சி சொல்லும். எனவே நான் நின்று தொழுகிற எல்லா பகுதியும் எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் அப்படி தொழுகிறோம் என்று அந்த சஹாபாக்கள் சொல்வார்கள் என்பதாக பார்க்கிறோம். சில பேருக்கு பழக்கம் இருக்கும், பள்ளிவாசல்ல குறிப்பிட்ட ஒரு இடத்த ஏதோ அவங்களே காசு போட்டு வாங்கின மாதிரி அந்த இடத்துல தான் நிற்பாங்க. அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. நின்று ஃபர்ல் தொழுதா போதும், அதுக்கு பிறகு சுன்னத்து எல்லாம் அந்த இடத்துல மட்டும் தொழுது முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்களே காசு கொடுத்து வாங்கின மாதிரி அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. வேற யாராவது வந்தா கூட தள்ளி நில்லுங்கன்னு சொல்லி அங்கதான் கரெக்டா பண்ணிப்பாங்க. அந்த பழக்கம் அவ்வளவு உசிதமான பழக்கம் கிடையாது. ஏன்னா நிலப்பகுதி என்பது நமக்காக சாட்சி சொல்லும் என்று வந்து விட்டதற்கு பிறகு பக்கத்துல தான் என்ன செய்யணும், நின்று தொழணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு மனிதன் தன்னுடைய சஜிதாவுக்காக தன்னுடைய நெற்றியை பல பகுதியில் அவன் பதிக்கும் போது எல்லா பகுதியும் சேர்ந்து அல்லாஹ்விட்ட என்ன செய்யும், இவன் என் மீது சஜிதா செய்தான், உனக்கு சஜிதா செய்வதற்காக என் நிலத்தில் இவன் நெற்றியை வைத்தான் என்று ஒவ்வொரு பகுதியும் சொல்லும். எனவே அதனாலதான் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த மாதிரி பல இடங்கள்ல இபாதத் செய்யணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, நீங்க ஒரு இடத்துல ஒரு பாவத்தை செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதே இடத்துல வச்சு 2 நன்மை செஞ்சிருங்க. குறைஞ்சபட்சம் அந்த இடத்துல வச்சு ஒரு நன்மையாவது செஞ்சிருங்க. ஏனென்றால் ஒரு தீமையை ஒரு நன்மை அழிக்கும். அப்போ நீங்க ஒரு இடத்துல வச்சு ஒரு தப்பு செஞ்சிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த இடம் என்ன செய்யும்னா உங்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட சாட்சி சொல்லும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு எதிரான சார்ஜ் ஷீட் அந்த இடத்துல தயாராயிருச்சு. இப்போ அந்த சார்ஜ் ஷீட்டை நீங்க என்ன செய்யணும், டைல்யூட் பண்ணணும் அல்லது அதை தவிர்க்கணும். அப்ப என்ன செய்யணும், அதே இடம் நமக்காக ஆதரவாக குரல் கொடுக்க வைக்கணும். அப்ப நீங்க என்ன செஞ்சிருங்கன்னா, எந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணீங்களோ தெரியாம, திட்டமிட்டு அல்ல, தெரியாம தப்பு பண்ணிட்டீங்களோ அந்த இடத்துல வச்சு நீங்க திட்டமிட்டு ஒரு நன்மையை செய்து விடுங்கள். அப்போதான் நீங்க அந்த இடம் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும் போது அதை எதிர்த்து அந்த இடம் உங்களுக்கு சாட்சி ஆதரவாக சாட்சி குரல் கொடுக்கும் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். ஆக அருமையான தோழர்களே, இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு செய்தியை நாம் கவனிக்கணும். சில நேரங்களில் ஒரு நல்ல மூமினை இழந்ததற்காக பூமி அழுகிறது, வானம் அழுகிறது. நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏதாவது ஒரு பெரிய அரசியல் தலைவர் இறந்து போன அன்னைக்கு மழைகளை பெஞ்சுன்னு சொன்னா நம்ம பொன்மன தலைவருக்காக வானமே அழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க டைலாக். அந்த டைலாக்ல அர்த்தம் இருக்கோ என்னவோ தெரியல, அது வேற விஷயம். ஆனால் சரியான தகவல்களின்படி ஒரு நல்ல மூமின் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் அவரை பிரிந்ததற்காக அவர் சார்ந்த நிலமும் அவர் சார்ந்த வானமும்
கண்ணீர் வடிக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹதீஸ்ல அந்த தகவல் வருது. ஒரு இடத்துல ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுவான். அத்துஹான் அப்படிங்கிற அத்தியாயத்தில் அந்த ஃபிரௌனும் அவனுடைய ஆட்களும் செங்கடலில் மூழ்கடிக்கப்பட்டதை பற்றி பேசிவிட்டு அதுக்கு அடுத்த தொடரில் அல்லாஹ் சொல்லுவான், அவங்கெல்லாம் செத்து போனாங்களா இல்லையா, அழிஞ்சு போனாங்களா இல்லையா, அவர்களுக்காக இந்த வானமும் பூமியும் கண்ணீர் வடிக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். ஃபமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து. செத்து போன அந்த ஃபிரௌனுக்காகவும் அவனுடைய ஆட்களுக்காகவும் இந்த வானமோ பூமியோ கண்ணீர் வடிக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்போ இந்த வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கும் போது சொல்றாங்க, ஃபிரௌனுக்கும் அவனுடைய சாவுக்கு வானமும் பூமி அழுவல அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே, அப்ப யாராவது சில பேர் இறந்தா, யாராவது இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சா வானம் பூமி அழுவுதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்களாம். அப்பொழுது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொன்னாங்களாம், ஆமா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ்விடமிருந்து ரிஸ்க் வருவதற்கு வானத்தில் ஒரு வாசல் அவருக்கு இருக்கும். அதே போல அவர் செய்த நன்மைகள் மேலே ஏறுவதற்கும் அல்லாஹ்விடமிருந்து ரிஸ்க் வர்றதுக்கும் வானத்துல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வாசல் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வாசல்கள் உண்டு. அந்த வழியாகத்தான் அவருடைய அமல் ஏறும், அவருடைய ரிஸ்க் இறங்கும். இப்போ ஒருவர் இறந்து போய்விட்டால் அந்த வாசல் அடைக்கப்பட்டு விடும். அப்ப இது நாள் வரைக்கும் ஒரு நல்ல மூமினுக்காக நம்ம வழியாத்தான ரிஸ்க் வந்துகிட்டு இருந்துச்சு, அவர் செய்யற எல்லா நல்ல செயல்களும் நற்செயல்களும் நம்ம வழியா தானே மேல போச்சு, இன்னையிலிருந்து அல்லாஹ் இதை இழுத்து அடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லி வானத்தின் அந்த வாசல் அந்த மூமினுடைய இறப்புக்காக அழும் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொன்னார்கள். அதே போல அருமையான தோழர்களே, பூமியிலையும் அதே மாதிரிதான் ஒவ்வொரு நல்ல மனிதருக்காகவும் பூமியில் அவர் தொழக்கூடிய இடம் இருக்குது பாருங்க. அந்த தொழக்கூடிய இடம் அவர் இறந்து விட்டால், ஆஹா நம்ம மேல நின்று தொழுதவர் இல்லாம போயிட்டாரே, நம்ம இடத்துல நாம அவருடைய தொழுகையை பதிவு செஞ்சுக்கிட்டே இருப்போமே, இப்ப பதிவு செய்யறதுக்கு ஆளை காணமே அப்படின்னு சொல்லி பூமியில் அவர் நின்று தொழுத இடங்கள் அவருடைய இறப்புக்காக கண்ணீர் வடிக்கும். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். இந்த விளக்கத்துக்கு, இந்த ஹதீஸுக்கு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சுட்டி காட்டினார்கள். அப்ப அப்படின்னா ஒரு நல்ல மூமினுடைய இறப்புக்காக வானமும் அழுகிறது பூமியும் அழுகிறது என்று பொருள். ஏன்னா அது நாள் வரைக்கும் அந்த வானத்தின் அந்த வாசலும் பூமியின் அந்த பகுதியும் கணக்கெடுத்து கொண்டே இருந்திருக்கிறது. அவருடைய நற்செயல்களை அவர் அனுப்பி வைக்கிற நற்செயல்களை கணக்கெடுத்திருக்குது, அவர் செய்யற நற்செயல்களை கணக்கெடுத்திருக்குது. திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்து போனதுக்கு பிறகு அதுல இருந்து பதிவு வர மாட்டேங்குது. அப்ப என்னடா நம்ம வரலையே, அப்ப அந்த இழப்பதற்கு தெரிகிறது, அதனால் அது கண்ணீர் வடிக்கிறது என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே இந்த வகையில நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, நிச்சயமாக ஒரு நல்ல மூமினுக்காக வானமும் பூமியும் அழுகிறது என்கின்ற அந்த செய்தி என்பது மிக உண்மையான விஷயம். அதனால தான் ஃபிரௌன் போன்ற மோசமான ஆட்கள் இந்த உலகத்தை விட்டு காலியான போது, செத்து போன போது அவர்களுக்காக வானமும் பூமியும் அழவில்லை என்று எல்லாம் குறிப்பிடுகிறார். அப்போ கெட்டவங்களுக்காக அழாது அப்படின்னு சொன்னா நல்லவங்களுக்காக என்ன செய்யும் அர்த்தம், அழும் தானே அர்த்தம். அப்ப அந்த அழுகை என்பது எதன் அடிப்படையில் வருகிறதுன்னு சொன்னா, அந்த இடங்களில் அவர்கள் செய்யக்கூடிய நற்செயல்களால், அந்த நற்செயல்களுடைய இழப்பினால் அந்த அழுகை வருகிறது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அருமையான தோழர்களே, இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி ஒன்னே ஒன்றுதான். ஹஜ்ரத் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஒரு நல்ல மூமின் இந்த உலகத்தை விட்டு இறந்து போனால் வானம் என்பது அவருக்கு, வானமும் பூமியும் அவருக்காக 40 நாட்கள் அழுகின்றன என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், பூமி அழுவுமா அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்களாம், பூமி அழுவுங்கிற செய்தியை சொன்னா ஏன் இவ்வளவு வியப்படைகிறீங்க, அதுல வியப்படைகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்களாம், அந்த மனிதர் இந்த உலகத்தில் வாழும்போது அவர் வசித்த பூமியை அவர் தன்னுடைய ருக்கூவினாலும் சுஜூதினாலும் பலப்படுத்தி கொண்டிருந்தார். அவர் வசித்த பகுதியை அவர் சஜிதா செய்து, அவர் ருக்கு செய்து, அவர் நன்மைகள் செய்து தொழுது அந்த இடத்தை அபிவிருத்தி செய்து கொண்டிருந்தார், வளப்படுத்தி கொண்டிருந்தார். அப்ப அந்த வளம் இழக்கும் போது
கண்டிப்பா அந்த பூமிக்கு கவலை வருமா வராதா? என்ன இவ்வளவு நாள் நம்மள்ட்ட இருந்து அமல் செஞ்சு நம்மளை நம்ம மீது சஜிதா செஞ்சு நம்மளை அபிவிருத்தி செய்து கொண்டிருந்த இந்த மனிதர் இல்லாம போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அது அழுவுமா அழுவாதா? வருத்தப்படுமா படாதா? ஏன் இந்த செய்தியில இவ்வளவு நீங்க ஆச்சரியப்படுறீங்க என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதாக சொல்கிறார். அதுபோல வானம், அந்த வானத்தின் வழியாகத்தான் அவர் செய்த தஸ்பீஹ், அவர் செய்த திக்ரு, அவர் செய்த தொழுகைகள்லாம் போச்சு. அவர் செய்த அந்த நல்லவர்களுக்கு ஒரு விதமான இரைச்சல் சத்தம் இருக்கும். எப்படி தேனீக்களுடைய இரைச்சல் சத்தம் இருக்கிறது, அதுபோல அவர் இறைவனை நினைவு கூர்ந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு இரைச்சல் சத்தம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அவருடைய இறப்பின் போது அந்த இரைச்சல் சத்தம் கேட்காமல் போகும்போது வானம் வெறுமையாக நினைக்கிறது. அதனால் அது கண்ணீர் வடிக்கிறது. ஏன் இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்களாம். இந்த செய்தி எல்லாம் ஃபமா பகத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்து, வானமும் பூமியும் ஃபிரௌனுக்கும் அவனுடைய ஆட்களுடைய மரணத்திற்கும் அளவில்லை என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு கீழே பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள். அப்ப எனவே அருமையான தோழர்களே, ஒரு செய்தி நிச்சயம், நாம் இந்த உலகத்தில் வாழுகிற போது செய்யக்கூடிய நற்செயல்களை நாம் வசிக்கின்ற பகுதி, நாம் இருந்த பகுதி என்பது கணக்கெடுத்து கொண்டே இருக்கிறது. அது கிடைக்காமல் போகும்போது நமக்காக அது அழுகிறது, நமக்காக அது வருத்தப்படுகிறது. இது ஒவ்வொரு நல்ல மூமின்களுக்காகவும் ஏற்படுகிறது அப்படிங்கிற செய்தியை இந்த விஷயம் நமக்கு உண்மைப்படுத்துவதை கவனிக்க வேண்டும். எனவே அருமையான தோழர்களே, நம்ம எல்லாருக்காகவும் ரமலானுடைய காலம், ரமலானுடைய காலத்தில் நாம் வசித்த பகுதி நமக்கு நிச்சயமாக அழும். ஏன்னா நம்ம நெத்தி தேய முட்டி தேய வணங்கியிருக்கிறோம், கண்டிப்பாக அழுவும். மற்ற காலங்களையும் அழுவணுமா வேணாமான்னு நம்ம தான் என்ன செய்யணும், முடிவெடுக்கணும். மற்ற காலம் பூமி நமக்கு ஆதரவாக சாட்சி சொல்லணுமா, எதிராக சாட்சி சொல்லணுமா? மற்ற காலம் பூமி நம்முடைய நன்மைகளை கணக்கெடுக்க வேண்டுமா வேண்டாமா? நம்முடைய தீமைகளை மட்டுமா பதிவு செய்யணும்? அது நிச்சயமாக இருக்கக்கூடாது. அப்ப எனவே அருமையான தோழர்களே, நாம் குடியிருக்கக்கூடிய வீடுகள், நாம் வருவாயிட்டக்கூடிய கடைகள், தொழில் இடங்கள், அதுபோல நாம் வந்து போகக்கூடிய பகுதிகள் எல்லாமே நம்முடைய நன்மைகளை கணக்கெடுக்கக்கூடிய வகையில் நாம் அதில் பயணிப்பதை, டிராவல் செய்யறத உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பகுதிகளெல்லாம் ஒரு கால் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லும் போது நமக்காக அது மானசீகமாக கண்ணீர் வடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே பூமி என்பது நமக்கு ஆதரவாக சாட்சி சொல்லக்கூடிய வகையில் அதை நாம் நமக்கு தோதுவாக மாற்றிக்கொள்வது நம்முடைய கடமை என்பதை இன்றைய இந்த உரையின் வாயிலாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட மேன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ரமதானுடைய காலத்தில் மட்டும் என்று இல்லாமல் எல்லா காலத்திலேயும் அல்லாஹுவை நினைத்து அவனுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவரையும் கபூல் செய்வானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.